வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். சுவையான முறையில் மீன் குழம்பு தஞ்சாவூர் சைடில் வைக்கிற மாதிரி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சுடுதண்ணியில் தான் புளி ஊற வைப்பேன். அதனால் புளியை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நல்லா நான் கொதிக்கிற தண்ணியில் தான் புளியை ஊற வச்சுப்பேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நான் 3/4 கிலோ மீனுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகு ஒரு 5 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச புளியை அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சி இந்த சக்கையெல்லாம் தனியாக எடுத்து அதை வடிகட்டி வச்சு இந்த அரைச்சதையும் அதோடு சேர்த்து வச்சுருவோம், வச்சு முடிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அந்த மிக்ஸி கப்பில் உள்ளவே அதில் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சிறிதளவு, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு போடுவேன், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன். இதை நல்லா கட்டி விடாமல் தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அடுப்பத்தை வச்சு நல்லா அகலமான ஒரு பேன் வச்சு நம்மளுக்கு குழம்பை தாளித்து விட்டுடலாம். தாளித்து விடுறதுக்கு முன்னாடி 2 தக்காளி போட்டு மிக்சியில் 1-2 அடித்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் மீன் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். இதில் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து சின்ன வெங்காயம் நேர்நேராக அதையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுருக்கேன் குட்டியாக. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அது நல்லா வாசமாக, நான் மாங்காய் போட்டு வைக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, இதெல்லாம் இதோடு அதை சேர்த்து ஊற்றிடுங்க. அந்த குழம்புல ஊற்றணும், நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்து வர்றப்ப நம்ம மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் நான் 2 துண்டு மாங்காய் சேர்த்துருக்கேன். அதிகம் நான் மாங்காய் சேர்க்கலை. அதனால் நீங்கள் அப்படி மாங்காய் துண்டு அதிகமாக சேர்க்குறப்ப புளியை கம்மி பண்ணிவிடுங்க. 2 துண்டு மாங்காய் போட்டு நல்லா சுற்றி மீன் போடுறப்பே மாங்காயை போடுங்க, முன்னாடி போட வேணாம். நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், 5லேருந்து 7 நிமிஷம் வச்சேன். நல்லா மீன் வெந்துருச்சுன்னா அந்த மீன் அப்படியே மேலேயே வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ.